வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொலேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஏஐ பிளண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 2 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட்னு இருக்கும், அதில் செகண்ட் லே அவுட்டை கொடுத்துக்கோங்க. பக்கம் ரேஷியோ இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பிளண்டுன்னு ஒரு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளண்டை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி பண்ண வேணால், லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பிளண்டுலேயே உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வேறு விஷயம் தான். இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாற்றி செட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். ரீப்ளஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக இருக்கா, ஜூமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை வந்துருங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் கூட மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் இப்போ ஒவ்வொரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை எகைன் ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மாஸ்க் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக அதை வந்து கிராப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து 5ல் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னரில் இந்த சைடில் இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் விஷஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதே இமேஜை மறுபடியும் கலர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மாஸ்க் ஐக்கான செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பை கொடுங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த கீழே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷனில் 5 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மேலே இமேஜ் எந்த சைஸில் இருக்குன்றதை அதுக்கு மேலே வச்சு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கீழேயும் செட் பண்ண முடியும். ஸோ அதனால் மேலே இருக்க இமேஜ் சைஸ் பார்த்துட்டு கீழே இருக்க இந்த இடத்துலையும் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோமோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. தேவைன்ற அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு இருக்கும், அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த சைடு லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு அது இந்த சைடில் இந்த மேலே இருக்க இமேஜ்கிட்டையும் சேம் அதே மாதிரி எப்படி கீழே செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 லேயர் மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி லிரிக்ஸ் சாங்கு எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள்.
கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஐகான் இருக்கும். ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 40 இல்லைனா 50க்குள்ளே வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.